கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபையை கவனித்து பாருங்க. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசமானது நமக்கு தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறது. ஒரு திட நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை சற்று கவனித்து பாருங்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் சிறு வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் ஒருவேளை தேவனை அறியாத மக்களுக்கும் தேவனை அறிந்த மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்பேன். தேவனை அறியாத மக்கள் பணம், காசு, வீடு, பொருள் இருந்தால் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ் இருக்காது. ஏதோ ஒரு இருள் இருக்கும். அந்த முகம் மாறுபட்டு இருக்கும். ரெண்டாவது, அவங்க இருதயம் பார்த்திங்கன்னா அது துன்மார்க்கத்தாலும் பாவத்தாலும் பெருமையாலும் மேட்டிமையாலும் நிறைந்திருக்கும். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளிடத்தில் பார்க்கும்போது அவங்க முகம் அப்படி சாந்தமாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய இருதயத்தை கவனித்து பாருங்கள். அன்பும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் சாந்த குணமும் நிறைந்ததாக இருக்கும். இதுதான் என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அப்போ வேதம் இன்றைக்கு அதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் நமக்கு திட நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறது. தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு புறஜாதிகளுடைய வழிபாட்டு முறையை பாருங்க. அவங்க தெய்வத்து பக்கத்தில் போகக்கூடாது. போனால் சாமிக்கு கோபம் வந்துடும், சாமி அடிச்சிடும் அப்படிம்பாங்க. போகக்கூடாது, போக முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை பாருங்க. தேவனே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையில் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவேளை தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தையும் இந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லைனாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்திருக்கிறார். தட் இஸ் கிரேஸ். அப்போ விசுவாசிகளாகிய நாம் தேவன் மீது வைக்கிற விசுவாசம் நமக்கு மகா பெரிய தேவ மேன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது விசுவாசத்தை அழிந்து போகிற உலக பொருட்களின் தேவைக்காக மட்டும் ஜெபம் பண்ணி பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைத்து தேவ சாயலாக மாறுவதற்கு, தேவனுடைய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கனி கொடுப்பதற்கு, கிறிஸ்துவினுடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அந்த விசுவாசம் நமக்கு தைரியம், திட நம்பிக்கை, தேவ சாயல், வேர்ல்டு பிளெஸிங், உலக ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்கள் விசுவாசமானது கர்த்தர் மேல் இருக்கும்படிக்காகவும், அந்த விசுவாசத்தில் நீங்கள் திட நம்பிக்கையும் தைரியம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் கிட்டி சேரவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதற்கு பிரயாசப்படும். ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழும்பி அப்படியே தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க, அவரை துதியுங்க, கிருபை பெருகும், அவரில் நிலைத்திருப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்க. தேவரீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எஜமானனே, இந்த நாளிலும் உம்மை பற்றுகிற விசுவாசமானது உமது பிள்ளைகளை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணட்டும். அந்த விசுவாசத்தின் பலனாகிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த தேவ கரத்தில் உமது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.